நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். தலைப்பு நரியும் கொக்கும். ஒரு காலத்தில் ஒரு நரியும் ஒரு கொக்கும் நண்பர்களாக இருந்தன. ஒரு நாள் நரி கொக்கை இரவு உணவுக்கு அழைத்தது. கொக்கு மகிழ்ச்சியுடன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டது. கொக்கு வந்தபோது நரி ஒரு தட்டையான தட்டில் சூப்பை பரிமாறியது. கொக்கு அதை சாப்பிட முயன்றது. ஆனால் அதன் நீண்ட மூக்கு காரணமாக அந்த தட்டிலிருந்து சூப்பை எடுக்க முடியவில்லை. நரி எளிதாக சூப்பை நக்கி விரைவில் சாப்பிட்டு விட்டது. கொக்கு பசியாகவும் சற்றே வருத்தமாகவும் இருந்தது. ஆனால் அது எதுவும் சொல்லவில்லை. சில நாட்கள் கழித்து கொக்கு நரியை இரவு உணவுக்கு அழைத்தது. நரி மகிழ்ச்சியுடன் கொக்கின் வீட்டிற்கு சென்றது. இந்த முறை கொக்கு ஒரு உயரமான மற்றும் நெருக்கமான குடுவையில் உணவை பரிமாறியது. கொக்கு தனது நீண்ட மூக்கை குடுவைக்குள் வைத்து எளிதாக சாப்பிட்டது. ஆனால் நரிக்கு தனது வாயால் அந்த குடுவைக்குள் எட்ட முடியவில்லை. நரி பசியுடன் இருந்தது மற்றும் தனது தவறை உணர்ந்தது. அப்போது கொக்கு சொன்னது, அந்த நாளில் நான் எப்படி உணர்ந்தேன் என்பதை இப்போது நீ புரிந்து கொண்டாயா? நரி வெட்கப்பட்டு நின்றது. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நீங்கள் பிறரை எப்படி நடத்த விரும்புகிறீர்களோ அதேபோல் பிறரையும் நடத்துங்கள்.